வணக்கம். சுட்டுமொழி சுடரிலே பார்த்தீங்கன்னா, நம்ம சுடர் பாப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா நெனச்சு சரளா திட்டிட்டே இருப்பா. "எதுக்கு தேவையில்லாம நடு வீட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கன்ட்டு." "இல்ல அத்த எங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு. அதனால தான்" சொல்றாங்க. சண்முக சுந்தரமும் சுடர் பாப்பாவ சமாதானப்படுத்துவாரு. "அதெல்லாம் ஒண்ணும் அபி உன் கூட தான் இருக்கா. அபிய நம்ம போய் பார்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவளுக்கு அன்னைக்கு ஏதோ வேலையா இருந்துச்சு. அதனால நம்மள பார்க்க முடியல. அதனால கோச்சிக்காதடா. நீ வந்து வருத்தப்படாத. நம்ம ஒரு நாள் நீயும் நானும் போயிட்டு அம்மா பார்க்கலாம்னு" சொல்லிட்டு சுடர் பாப்பாவ சமாதானப்படுத்தி தூங்க வைப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம தருண் என்ன பண்ணுவாரு, "சுடர் நீ கவலைப்படாத. அப்பாவும் கூடிய சீக்கிரத்தில கையில காசு வந்தோனே ஸ்கூல்ல சேர்த்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா இருக்கலாம், விளையாடலாம் அப்படின்னு சொல்றா. நல்லா படிக்கலாம். அப்பதான் நீ உங்க அம்மாவ வெளிய கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. சரி தருண்றாரு. அது மட்டும் இல்லாம சண்டே எங்க ஸ்கூல்ல ஒரு ஃபங்ஷன் இருக்கு. நான் கண்டிப்பா உன்ன கூட்டு போறேன். நம்ம சுடா பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுங்க. பக்கத்து வீட்ல வந்து சுதாகர் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. உன் பொண்ணு வந்து எங்க வீட்டு சைக்கிள உடைச்சுட்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நஷ்டஈடு குடுக்கணும். இல்லன்னா சைக்கிள் வாங்கி குடுக்கணும்ன்றாரு. சரளா வந்து சண்டை போடுறாங்க. அதெல்லாம் முடியாது. வேணா நாங்க ரிப்பேர் வேணா பண்ணி தரோம். இல்ல பணம் குடுக்குறோம். ரூ. 2000 வாங்கிக்கோங்கன்றாங்க. அதெல்லாம் எனக்கு முடியாது. புது சைக்கிள் தான் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. சண்முக சுந்தரமும் ஒரு வாரம் டைம் குடுங்க. இப்ப என்கிட்ட பணம் இல்லன்றாங்க. அது வரைக்கும் எங்க பொண்ண சமாதானப்படுத்த முடியாதுங்க. உங்க பொண்ணு எதுக்கு எங்க வீட்ல வந்து சைக்கிள் ஓட்டணும்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. சரளா சொல்றாங்க, "இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு? நீங்க ஒரு சைக்கிள் வாங்கி குடுத்திருந்தா, இப்ப அடுத்தவங்க வீட்ல போய் நம்ம குழந்தை நிக்குமா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்" சொல்லிட்டு சரளா மூஞ்ச காட்டுறாங்க நம்ம சண்முகத்த. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சுடா பாப்பா என்ன பண்றா, புத்திசாலித்தனமா ஓடி போய் சேர்த்து வச்ச காசு எடுத்து வந்து அவங்க கிட்ட குடுக்குறா. "ஐயா இந்தாங்க. இதுல வந்து ரூ. 9600 இருக்கு. இத வச்சுக்கோங்க" அப்படின்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் அந்த காசை வாங்கிட்டு போயிடுறாரு. சண்முக சுந்தரம், "எதுக்கு பாப்பா இதெல்லாம் நீ பண்ற?" அப்படின்ட்டு. "இல்ல மாமா, இத வந்து உமாவுக்கு அவங்க அம்மா கண் ஆப்ரேஷனுக்காக அம்மு என்கிட்ட குடுத்துச்சு. இப்ப எல்லாம் வந்து உங்கள திட்டுறாங்கல்ல. எதுக்கு தேவையில்லாம நீங்க எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கணும்?" அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, "தயவு செஞ்சு எங்க அத்தை மாமாவ திட்டாதீங்கன்னு" சொல்றாங்க. இது வந்து சுடர் பாப்பாவோட பெருந்தன்மையும் நல்ல குணமும் தெரியுது. அவர் ரொம்ப பெருமைப்படுறாரு. "உங்க அம்மா நல்லா தான் வளர்த்துருக்கா. அறிவோட நல்ல பண்போட வளர்த்துருக்கா. அப்படியே உங்க அம்மா குணமா இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி பொண்ண ரொம்ப பாராட்டுறாரு. ஒரு பக்கம் இந்த புலிக்குட்டி என்ன பண்றா, "வெற்றி இங்க பாத்தியா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா?" அப்படின்றாரு. "என்ன நாள்டா இன்னைக்குன்னு" ஒரு வால் போஸ்டர் காமிக்கிறாரு. அங்க 2 ஜோடி மாலை மாத்தினுக்க மாரி ஒரு ஜோடி ஒரு போஸ்ட் இருக்கு. இத பார்த்தா ஷாக் ஆவுறாரு. "இன்னுமா உனக்கு புரியல? இன்னைக்கு உனக்கு கல்யாண நாளுன்னோனே" குட்டி புலி அடிச்சிடுறாரு. "அது என் வாழ்க்கையில நான் மறக்கிற நாளு. அது எனக்கு துக்கமான நாளுன்னு" சொல்லிட்டு நம்ம வெற்றி திட்டிடுறாரு. ஒரு பக்கம் எங்க கருணா வந்து அடியால போட்டு அடிச்சிட்டு இருக்கா. "நம்பிக்கை துரோகி, என்னை ஏமாத்திட்டியா? பின்னாடி இருந்து முதுகுல குத்துற எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏய் இவன கட்டி கடல்ல போடுங்கடான்னு" சொல்லி திட்டிட்டு இருக்காரு. உடனே நம்ம வெற்றி வந்து, "என்ன கருணா, எதுக்கு சத்தம் போடுறன்னு?" கேட்கிறாரு. "பாரு, இத்தனை வருஷம் நம்ம கூட வேலை பார்த்தோம். இவன் வந்து நம்ம முதலே குத்திட்டான். இவன் நடந்த விஷயம்லாம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாம நம்ம ஃபினான்ஷியலா கடன் வாங்கியிருக்கான்டா. இவெல்லாம் ஏமாத்திட்டான்." அதான் அடிக்கடி ஸ்வேதா கூட சொல்லுவா, "நம்ம கூட இருக்கவங்க யாரையும் நம்பக்கூடாது" அப்படின்ட்டு. உடனே வெற்றிக்கு வந்து சுருக்குன்னு குத்திக்கும். அபியோட கூட பிறந்தவங்க வந்து, "அவங்க அண்ணன் இந்த ஊர்ல தானே இருக்கான். இதை வந்து நம்ம கருணா கிட்ட மறைச்சிட்டுமே. அபி பத்தி எதுவுமே சொல்லலையேன்னு" சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. கருணாவும் என்னாச்சு வெற்றி, ஒரு மாதிரி ஆயிட்டு, "அல்ல ஒன்றும் இல்லை கருணா" அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாரு. அபி அவங்க ஃப்ரெண்டும் சுடர் பத்தி நினச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இந்த காஞ்சனா என்ன பண்ணுவா, "இதான் நல்ல சமயம்னு" சொல்லிட்டு அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுப்பா. இவ வந்து சுடர் 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 பாப்பா பத்தியே பேசிக்கிட்டு இருப்பா. இவ அக்கம் பக்கம் கூட பார்த்து பேச தெரியல இந்த அபிக்கு. ஏதோ பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் கவனிச்சிருந்தா என்ன பண்றா, அவ சாப்பிட்ற சாப்பாட்டுல வந்து மண்ணை தூவா. "ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணி கேட்குறாங்க? உன்னை அப்படிதான் நான் பண்ணுவேன். இதான் ஆரம்பம். இனிமேல் தான் இருக்கு. நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன்னு" சொல்றாங்க. "சுடர் பாப்பா சொல்றியா? உன் பொண்ணு என்ன பண்றா பாரு. அந்த கருணா கிட்ட சொல்லி உன்னை ஒரு வழி பண்றேன்டாங்க." இதனால கோவம் அடைகிறாங்க. நம்ம அபி, "வேணாம் மேடம். எதுவும் இருந்தாலும் என்ன என்கிட்ட பேசுங்க. தேவையில்லாம வந்து என் பொண்ணை பத்தி எடுக்காதீங்க. ஏற்கனவே எங்க பொண்ணை பத்தி கேட்டா அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எதுக்கு என்ன டார்கெட் பண்றீங்க? உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனைன்றாங்க." "அப்படி தாண்டி பிரச்சனை பண்ணுவேன். உன்னை வாழ்க்கை நிம்மதியா நான் இருக்க விட மாட்டேன். உன்னை பழி வாங்குறதே தான் எனக்கு பிரச்சனை. என் நெத்தியில வடு ஆக்குனல, என்னை அடிச்சல, இது 2வது அடி. இன்னும் என்ன நீ பண்ணிக்கிட்டே இரு. நீ என்னை எவ்வளோ பண்றியோ அவ்வளோ எதிர்த்து பேசுறியோ அவ்வளோ உனக்கு தண்டதான்னு" சொல்லிட்டு அவளை எடுத்துன்னு போய் டார்க் ரூம்ல போடுங்க. அவளை கொடுமைப்படுத்தணும்னு சொல்லிடுறாங்க. இதனால கூட இருந்த அவன் ஃப்ரெண்டு கூட சொல்றா, "ப்ளீஸ் மேடம் கெஞ்சி கேட்டுக்கிறா. அவ தெரியாம பேசினா மன்னிப்பு கேட்கிறா. அதெல்லாம் முடியாது. நீ வாய் திறந்து எதனா பேசினா உன்னையும் தூக்கி உள்ள போட்டுருவேன்" சொல்றா. பாவங்க இந்த அபி என்னென்ன கொடுமை பண்ண போறான்னு தெரியல. இந்த காஞ்சனா ஃபோன் பண்றா கருணாகருக்கு. அந்த வர கால கருணாக்கு வர காலை வந்து நம்ம வெற்றி அட்டன் பண்ணிடுறாரு. எல்லா விஷயத்த வந்து வெற்றிக்கு தெரியுமா, இல்லைன்னா கருணாகிட்ட ஃபோன் கால் கொடுத்துருவாரா என்னன்னு தெரியும் மக்களே. பாவம் அந்த அபி வந்து நல்லா மாட்டி மொழிக்கிற அந்த காஞ்சனா கிட்ட என்னென்ன டார்ச்சர் பண்ண போறா தெரியல மக்களே. பொறுத்து இருந்தா பார்க்கணும் சுற்றுவழி சுடரே சீரியல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வர வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.